பாருங்க. வெறும் வெள்ளை துணி தான் விக்கிறாங்க. அதுவே எவ்வளோ அழகா விக்கிறாங்க பாருங்க. ஸோ உள்ள போனா ஏதோ ஒரு துணி வாங்குற மாரி தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. பியூர் அண்ட் ஒயிட்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா, இங்க வீடுகளும் ஒயிட்டு, தெருவும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கு. அதுல இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போனா இன்னும் சூப்பரா இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். வா! இங்க இருக்க சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா கலர் தான் வேற. இங்க பாருங்க. இங்க ப்ளூ, அங்க ரெட். ஆனா ஒரே டிசைன்ஸ் தான். வாவ்! அந்த ரெட் டார்க் ரெட்டா இருக்கு. என்ன அழகு பாருங்களேங்க. கடலு, கப்பலு. என்ன வெனிஸ் போல இருக்கு பாக்குறதுக்கு. கடலுக்கு மேல அப்படியே வீடு. இல்ல அந்த தண்ணிக்கு மேல அப்படியே வீடு. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம கப்பல் கிரீஸ் நாட்டுல இருக்க மிக்கினோஸ் தீவுக்கு தாங்க வந்திருக்கு. அங்கதான் நம்ம வெளியே போக போறோம். இன்னைக்கு நம்ம கப்பல் பாத்தீங்கன்னா டெண்டர்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, கப்பல் வந்து கரைக்கிட்ட நிற்கும். ஒரு போட் மூலியமா மக்கள் கரையை சென்றடைவாங்க. அதுதான் டெண்டர். நம்ம இது ஏற்கனவே முன்னாடி பார்த்திருப்போம். நம்ம போட்ல போய் தான் கரையை ரீச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்கினோஸை பார்க்க போறோம். அதான் நாங்க இப்ப நம்ம போட்ல ஏறிட்டோங்க. இதுதான் நான் சொன்னேன் டெண்டர் போட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷிப்ல இருந்து போட்டு கிளம்பிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போட்டு போற சவுண்டும் அது அப்படியே ஒரு மிதக்கிறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. பாருங்க, நம்ம ஷிப்பு பின்னாடி இருக்கு. அந்த ஷிப்ல இருந்து முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த முன்னாடி கரை, இந்த இந்த மிக்கினோஸ் இந்த கரைக்கு தான் போக போறோம். இந்த கரைக்கு தான் இந்த போட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கப்பலுக்கும் முன்னாடி இருக்க கரைக்கும் வந்து லிங்க் பண்றதுக்கான போட் இது. இந்த போட்டு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டே, இந்த மிக்கினோஸ் போர்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்க போட். எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ஷிப்பும், இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஷிப் சொல்லலாம், இது வந்து ஒரு சின்ன க்ரூஸ் ஷிப்னு சொல்லலாம். யாட்சி மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த க்ரூஸ் ஷிப். நான் உங்களுக்கு இங்க இருந்து நம்ம ஷிப்பு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நீங்க இந்த பக்கம் பாக்குறது எல்லாமே இந்த மெக்கினோஸ் ஐலாண்டு தான். ஸோ நம்ம போக போறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அது நம்ம போயிட்டு போட்டு அங்க கரையில இறங்கி நடந்து இந்த இடத்துக்கு வர போறோம். இந்த பக்கம் நீங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விண்வீல் தெரியும். அந்த விண்வீலுக்கு நம்ம போக போறோம். இது பழைய காலத்துல இருந்த விண்வீல். ஸோ அதுக்கு நம்ம போக போறோம். அப்படியே நம்ம ஆரம்பிச்சுன்னா நம்மளோட ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, மாஸ்டர் பீசஸ் ஆஃப் கிரீக் ஜுவல்லரி. இந்த கிரீக் ஜுவல்லரி இங்க நிறைய இருக்குங்க. என்ன இருக்கு இந்த கிரீக் ஜுவல்லரின்னு பாத்தீங்கன்னா, டிசைன்ஸும் ஸ்டோன்ஸ் வச்ச நிறைய ஜுவல்லரிஸ் இருக்கும். ஸோ ரொம்ப டிசைன்ஸ் அழகா இருக்கும். நீங்க சாண்டிரோனில நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு குசின், கிரீக் குசின். கிரீக் ஃபுட்டும் டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்துல ஹெல்த்தியாவும் இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் போன வாட்டி வேக வேகமா வந்து ஒரு கைரோஸ்ன்ற ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், பாருங்க. ஈவன் சாண்டிரோனியும் பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஸோ சாண்டிரோனியும் இது போல தான் இருக்கும். பட் ஆனால் சாண்டிரோனியில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மலைக்கு மேலே இருக்கும். அதுவும் வல்கனோ மலைக்கு மேலே. ஸோ தெருக்குள்ள வரும்போதே ஒரு தனி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த தெருவில் அந்த கீழே தரையை பார்த்தீங்கன்னாவே இது புதுசா போட்ட டிராகன் முட்டை மாதிரி அங்கங்கேயும் முட்டை முட்டையா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, கல்லு தான் அவங்க வந்து அழகா அப்படி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த தெருல போனாலும் அப்படிதான் இருக்கு. ஸோ தெரு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவனா தான் இருக்கு. இப்போ நம்ம சிமெண்ட் ரோடு, நம்ம நார்மலான தெருவில் சிமெண்ட் ரோடு போட்டால் இப்படி இருக்கும், கல்லு தான் வச்சு அந்த மாதிரி இருக்கு. ஆனா அழகா இருக்கு. அதே மாதிரி அந்த கடைகளை பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க, அங்கங்க இந்த மேக்னெட்ஸ் தான் விற்கிறாங்க. அதுவும் இந்த ப்ளூ கலர் தான் அதிகமா இருக்கு. ஸோ இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது அப்புறம் இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜுவல்லரிஸ், வெறும் கோல்டு ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம வளையல் கடையில் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டிக் ஐட்டம்ஸ். ஸோ கைவினை ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. இந்த டிசைன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சாண்டிரோனி வீடியோலயே. இந்த ப்ளூ கலர் கல் வச்ச வீடியோஸ்லாம், ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப வந்து அழகா இருக்கும். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. எஸ், நம்ம இந்த கடையில ஏற்கனவே வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கடைக்கு போய் பார்க்கலாம்.
இந்த கடையில வாங்கணும். எஸ், இந்த கடையில் நம்ம ஏற்கனவே மோதிரம் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்க என் கையில பாக்குறீங்களா, இந்த மோதிரம் இங்க தாங்க வாங்கினது. கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டு போலே இருக்கும், ஆனா கோல்டு கிடையாது. நம்மள போல நிறைய பேர் மோதிரம் வாங்குறாங்க. 10 ஈரோஸ்னு வரும், அன்னைக்கு தான் வாங்கினேன். ஸோ 15 minutes later. ஒரு 20 நிமிஷமா தேடி கீடி ஒரு 2-3 பொருள் வாங்கியாச்சு. அதுல ஒரு மோதிரமும் இது போல ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த கதையை நான் அப்புறமா சொல்றேன். ஸோ நம்ம அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன் இந்த கடன் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் தான் நான் போன வாட்டி வந்து வாங்கினேன். நல்லா உழைச்சிது. அப்போ நமக்கு ஒரு டவுட்டு, இதுனா கோல்டு ஷேட்ல இருக்கு, இது வந்து எப்படியும் கொஞ்ச நாள் போயிடும்னு நினைச்சேன். ஆனா போகவே இல்லை. 1 வருஷம் கிட்ட ஆகுது, நல்லா தான் இருக்கு. ஸோ இதே போல தான் ஒன்று கோல்டுல இந்த வாட்டி ஒன்று வாங்கினேன். மீன்ஸ் கோல்டு மாதிரியே ஒன்று வாங்கினேன். அதுவும் 10 ஈரோஸ் தான். 10 ஈரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரன்சிக்கு 900 ருபீஸ் வருது. ஸோ 900 ருபிக்கு ஒரு கோல்டு போல ஒரு மோதிரம் வாங்குறது நல்லது தானே. இந்த பிரமிட்ஸ்க்கு போகும்போதே சொன்னாங்க, இந்த ஐ பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனோட சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு போகலாம். இங்க பாருங்க, வெறும் வெள்ளை துணி தான் விற்கிறாங்க. அதுவே எவ்வளோ அழகா விற்கிறாங்க பாருங்க. ஸோ உள்ள போனா ஏதோ ஒரு துணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. பியூர் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா இங்க வீடுகளும் ஒயிட்டு, தெருவும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கு. அதுல இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போனா இன்னும் சூப்பரா இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். வா, அப்படி இந்த கடை தெருல இருந்து நம்ம இன்னும் நடக்க ஆரம்பிச்சுன்னா பார்க்க என்ன சொன்னாலுமே திரும்ப திரும்ப அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வருது. ஆனா எங்க பார்த்தாலுமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. வா, இங்க பாருங்க, கடைகள் என்னவோ அவ்வளவு வித்தியாசங்கள் கிடையாது. ஆனா அவங்க வச்சிருக்க விதங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கு. எஸ், வித்தியாசங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கடைகள் ரிப்பீட்டட் தான் ஆகுது. பட் ஆனா அந்த கடைகள் அவங்க வச்சிருக்க இடமும், அந்த ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்க இடமும் சும்மா ஒரு ஆர்ட்டா இருந்தாலுமே ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சாக்கீஸ்ல தான் போன வாட்டி வந்து ஃபுட் vlog பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்பயே சொல்லியிருப்போம் நம்ம அடுத்து ஒன்று vlog பண்ணலான்னு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நம்ம அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க பாருங்க, போயிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியல. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் மேலே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான். ஸோ அந்த ஒரு நப்பாசை தான். இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனா வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க, சண்டை வரும், இந்த பெயிண்ட் அந்த பெயிண்ட்னு. இந்த ஊரில் அந்த பிரச்சனையே வராது. சொல்லவே தேவையில்ல. அவன் வீடு கட்டும் போது வீடு கட்டணும்னு பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா வெள்ளை பெயிண்ட் மட்டும் தானே. ஓகே, என்ன முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீட்டில் தண்ணி ஊற்றி விட்டாங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் போகும். நடந்து நடந்து எங்கேயோ வந்துட்டோம். ஆனால் நான் வந்து இதை எதிர்பார்க்கல. இங்கே ஒரு விண்மில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மியூசியம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. மியூசியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எகிரிக்குச்சி போயிடலாமா? இந்த கேட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, போனி விண்மில் என்ட்ரன்ஸ் ஃப்ரம் தி மெயின் ரோட். ஓ, அந்த பக்கமோ? சரி, இறங்கி பார்ப்போம். இதுதான் போட்டிருக்கு. ஓ, பிரைவேட் இல்லை. என்னடா என்ட்ரன்ஸு? என்ட்ரன்ஸே இல்லை. என்னடா எல்லாமே மூடி வச்சிருக்கீங்க. பிரைவேட் ஏரியாவா? இதுக்கு எப்படிடா போறது? ஏய், ஓய், இது க்ளோஸா? ஆட பாவீங்களா. ஓகே, உங்களுக்கு ஒரு அங்கே ஒரு விண்மில் உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தான்
இந்த எபிசோட நான் முடிக்க போறேன். அதுக்கு நடுவுல இத்தனை வீடு நம்ம கிராஸ் பண்ணி போக போறோம். நம்ம அங்கிருந்து தான் வந்தோம். ஸோ போகலாம். நான் ரெடி, நீங்க ரெடியா? போகலாம். இப்ப அதுதான் நம்ம டார்கெட். இப்ப அங்கதான் போக போறோம். ஓ, மறுபடியும் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். எதுவும் வந்து இடிக்காம இருந்தா சரி. ஓகே, நம்ம வந்தது அந்த தெருவில் வந்தோம். ஆனா இந்த வாட்டி நம்ம வேற தெருவில் போக போறோம். ஸோ அது எனக்கு புதுசு தான். பார்ப்போம். எல்லா நம்பிக்கை தான், கீழே தான் போய் சேருவோம். அது எப்படி போய் சேர்ந்தா என்ன. ம். ஆனா ஆனா பாத்தீங்கன்னா இங்க வீடே வந்து மலை மேல மலை மேல கட்டியிருந்தாலும் அங்க கார்டன் இடத்துக்கு கார்டன் பண்றதுக்கு இடம் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க ஒருத்தர் ஒரு குடமே ரெடி பண்ணியிருக்காரு. மேபி ஈவினிங் டைம்ல டீ சாப்பிட்றதுக்கா இருக்கும். ஏன்னா சேர் போட்டிருக்காரு, பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ரசிச்சு ரசிச்சு வாழ்றாங்கன்னு சொல்லலாங்க. ஆனா அதுக்கு நிறைய மெனக்கெடணும். ஏன்னா அழகு சும்மா இருந்தா அழகு வந்துடாது, அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரசிச்சு ரசிச்சு வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னது இது? இது போய் நம்ம வந்த ரோட்ல தான் சேருது. ஓகே, ஒரே ஒரு வழிதான் போல இருக்கு அந்த மேல வர்றதுக்கு. இது அங்கதான் போய் சேருது. வாங்க அப்படியே கீழே நடக்க ஆரம்பிக்கலாம். எய்மு அந்த விண்மேல். ஸோ இங்க ஒண்ணுதான் பார்த்தோம், அங்க நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஓடுதான்னு பார்ப்போம். ஓட வாய்ப்பு கிடையாது, பட் இருந்தாலும் பார்க்கலாம். இங்க இருக்க சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா கலர் தான் வேற. இங்க பாருங்க, இங்க ப்ளூ அங்க ரெட், ஆனா ஒரே டிசைன்ஸ் தான். வாவ், அந்த ரெட் டார்க் ரெட்டா இருக்கு. என்ன அழகா தெரியுது பாருங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு என்னவோ இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இந்த வெயில் இங்க அதிகமா இருக்கறனால இந்த மாதிரி இவங்க வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்களான்னு தெரியல. பட் என்ன எல்லாமே ஷாப்ஸ் தாங்க. வந்து இந்த எக்கனாமில ஒன் ஆஃப் தி மெயின் பாத்தீங்கன்னா டூரிசம். ஸோ வெறும் டூரிசம் மட்டும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ஸ், அதுல வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்றது, அதனால தான் இவங்க எக்கனாமிக்கலி பூம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, அதுலயும் மெயினா நான் ஒன்று சொல்லணும்னா உமன்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான். சொல்லிட்டு இருக்கும் போதே நகை தான் வருது. ஸோ உமன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இங்க நிறைய கடைகள் இருக்கு. அது அது வந்து ரெஸ்டாரண்ட்டை தவிர மிச்சம் எல்லாமே உமன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மென்ஸுக்கு ரொம்ப கம்மி தான். நான் சொல்லிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, வெறும் உமன்ஸுக்கானதாவே வந்துட்டு இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உமன்ஸ் உமன்ஸ் உமன்ஸ், ரெஸ்டாரண்ட்டை தவிர. அப்பா, நீங்க நீங்க யூ டர்ன் பார்த்துருப்பீங்க, ரைட் டர்ன் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. வி ஷேப்லாம் எங்க தெரு போகுது. இங்க எங்கேயோ போகுது, நானும் போயிட்டே இருக்கேன். ஆனா இது எங்க எடுத்துட்டு போய் விடுந்தான்னு தெரியல. நாம நடக்கிறோம் நடக்கிறோம், சென்னையின் எல்லை வரை நடந்துடுற மாதிரி நடந்துகிட்டே இருக்கோம். கடைகள் தான், கடைகளுக்கு பஞ்சம் இல்லை. துணி கடைகள் தான். இங்க பாருங்க என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம். சும்மா ஒரு 2 ஸ்டாச்சு ஒயிட் பெயிண்ட் பின்னாடி, அதுவே ரொம்ப ஒரு லுக்கு தருது. இங்க பாருங்க. ஓ, இப்போ நான் கேப்சர் பண்ணதே நிறைய டிசைன்ஸை கேப்சர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஃபேஷன் டிசைன் இருந்தாவே நிறைய டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிசைன்ஸ் அதிகமா இருக்குங்க. ஏன்னா இது போக போக நேராயிட்டே போகுது ரோடு. இங்க பாருங்களேங்க, இதுல எப்படா போறது? கீழே விழுந்துருவாங்கடா மக்கள். இங்க பாருங்களேங்க, கடலு, கப்பலு, இன்னும் வெனிஸ் போல இருக்கு பாக்குறதுக்கு. கடலுக்கு மேல அப்படியே வீடு, இல்ல அந்த தண்ணிக்கு மேல அப்படியே வீடு, தண்ணிய பார்த்த மாதிரியே இருக்கு. வாவ். பட் ஆனா எங்க இருக்க ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கலாம் பாருங்க, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த வியூவும், இந்த வியூல உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டாவே நல்லா இருக்கும். ஸோ மேல கொடை மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படா போறது? இதுல தள்ளி விட்றாதீங்கப்பா தம்பிங்களா. நான் பாரு, நானே எட்ஜில் வந்துட்டு இருக்கேன். எங்க அவங்க கவனிக்காம அவங்க பாட்டு நடந்துட்டு இருக்காங்க. வா, அப்படி அப்படி நம்ம வந்து
கிட்ட வந்துட்டோம். ஓகே, இதுக்கு வரதுக்கு தனியா கார்லயே ரூட் இருக்கு. இங்கேயும் ஒரு சின்ன பீச் செட்டப் இருக்கு. வாவ்! அதே இவங்க பெயிண்ட் வச்சு இங்க இருக்க இடத்த அழகு பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, ஒயிட் அண்ட் கிரீன் கலர்ல என்ன ஒரு அழகா இருக்கு. ஸோ ஒரே ஒரு கலரை ரிப்பீட்டடா பண்ணும்போது அது ஒரு அழகா இருக்கு. நான் ஏன் வெனிஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை பார்க்க அப்படிதான் இருக்கு. ஸோ வெனிஸ்ல ஊருக்குள்ள வந்து இருக்கும், இது ஊருக்கு வெளியே கடலை ஒட்டின மாதிரி இருக்கு. நம்ம இந்த விண்டு மில் இது எப்படி பறந்துருக்கும்? ச்சீ, இது எப்படி சுத்தி இருக்கும்? ஓ, மொத்தம் எத்தனை விண்மில் இருக்கு? ஒரு 6 விண்மில் இருக்கு. இங்க இருக்க வீடும் பக்கத்திலே இருக்கு. ஏன்னா இப்போ ஒர்க் ஆகல இல்லையா, அதனால புறாக்கள் தான் அதிகமா இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இங்க ஒரு எண்டு தான். அதான் நான் சொன்ன மாதிரி பார்க்கு தான். ஸோ இந்த லோக்கல்ஸை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வந்து உக்காந்து அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஏத்த இடம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு. ஓ, இதுக்கு நடுவில் ஏதாச்சும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சுற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வெறும் கயிறு மட்டும் தான் இருக்கு இந்த டைம் இப்போ பார்க்கறதுக்கு. பட் வியூ தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வியூ. என்ன ஒரு அழகான வியூ பாருங்க. நம்ம கப்பலே அழகா தெரியுது. நம்ம கப்பல் நிக்கிறதே தனி அழகுதான். எதையுமே பார்க்க வேணாம், நம்ம கப்பலே பார்த்துட்டு இருந்தாவே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். அந்த அளவுக்கு அழகா இருக்கு. என்ன ஒரு பிரம்மாண்டமா ஜெய்ஜண்டிக்கா நிக்குது. ஓகே, அப்படியே இந்த இதுகளும் என்னது இந்த விண்மீலும் இந்த பாருங்க, இங்க புறாக்கள்லாம் அதிகமா இருக்கு. ஹம். So, இந்த மிக்கினோஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த கடலை பார்த்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வந்து மத்த இடத்துக்குலாம் மத்த ஐலாண்ட்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டல்ஸ்ல இருந்து அந்த மலையில இருந்து அந்த வியூ பிளஸ் இதெல்லாம், அப்புறம் ஒரு நல்ல ஃபுட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ முக்கியமா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அதுல இருந்து இவங்க எஸ்கேப் ஆகுறதுக்காக நிறைய ஃபாரினர், முக்கியமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த இடம் தான் இது. வேற மிக்கினோஸ்ல இந்த எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க. இந்த ஓரின சேர்க்கையாளர் இருக்காருங்களா, அவங்களுக்கான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா நெட்ல படிக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஸோ அதாங்க, இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஒரு டூருக்கு வரவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு எல்லா ஏத்த இடமாவும் இருக்கும். நல்ல இயற்கையான காட்சிகள், எல்லா இடமும் ரொம்ப ஒரு பார்க்கவே அழகாவும், எல்லா இடமும் நல்லா ஷாப்பிங் பண்ற ஏரியாவும், ஐஸ்கிரீம் கடை, ரெஸ்டாரண்ட், நல்ல ஹை குவாலிட்டி ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவுதாங்க மிக்கினோஸ். நான் கவர் பண்ணது ஒரு சின்ன ஏரியா தான். நிறைய இருக்கு, பட் இதுதான் மெயின் ஏரியா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்கினோஸ் எப்படி இருக்குன்னு அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்ங்க.